செக்கிங் ஆஃப் காலம் வைல் காங்கிரீட்டிங். அதாவது காலம் காங்கிரீட் போடும்போது என்னென்ன மாதிரியான அவேர்னஸ் வந்து இருக்கணும், அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டு செக் தி குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல். அது காலம் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி இந்த குவாலிட்டி ஆஃப் வந்து இந்த மெட்டீரியல், இந்த அக்ரிகேட், எம்சாண்டு, சிமெண்ட் இது வந்து குவாலிட்டியாக இருக்குதா, சிமெண்ட் எக்ஸ்பர்ட் ஏதாவது ஆகிருக்கா, எம்சாண்டு வந்து சிஎம்எஸ்லாம் டெஸ்ட் பண்ணி பாஸ் ஆகிருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை கவனிச்சிக்கணும். செகண்ட் வந்து டு செக் தி ப்ரொபஷனல் அண்ட் மிக்சிங் ஆஃப் மெட்டீரியல். ஆஸ் பர் டிசைன் மிக்ஸ் பிரகாரம் வந்து இந்த ப்ரொபஷனல் இருக்குதுங்களா, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கரெக்டாக இருக்கின்றதை செக் பண்ணிக்கணும். மூணாவது டு என்ஷூர் தட் 6 cubes molds kept ready to cast cubes from different batches. அதாவது 6 cube molds வந்து இருக்குதா, ரெடியாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு ஒன் சாம்பிள் 2 சாம்பிள் க்யூப்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஒரே பேட்ச் வந்து எல்லா க்யூப்ஸ்லாம் போகக்கூடாது. அது வந்து பார்த்துக்காங்க. அடுத்து வந்து கண்ட்ரோல்டு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வைல் மிக்சிங் தி காங்கிரீட். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து நீங்கள் அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு இந்த ஒர்க்காபிலிட்டி ஆஃப் காங்கிரீட் வந்து அதிகமாகிடும். உங்களால் இதனால் வந்து ஸ்ட்ரென்த் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த காங்கிரீட் ஒர்க்கில் வந்து. அவைலபிலிட்டி ஆஃப் வைப்ரேட்டர் ஆர் லேபர் ஃபார் டேம்பிங் ராட். காங்கிரீட் போட்டபடி ஒன்றது வைப்ரேட்டர் பண்ணணும். அப்படி இல்லை உங்கள்கிட்ட வைப்ரேட்டர் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன வீடு ஒர்க் மேலே பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு டேம்பிங் பண்ணுறதுக்கான லேபர்ஸ் வந்து இருக்கணும். அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இது பண்ணால் கேஸ்டிங் ஆஃப் காங்கிரீட் கியூப் ஆஸ் ரெக்யூர்டு. இப்போ 1 to 6 cubic meter காங்கிரீட் போடுறோம் அப்படின்னா அந்த காங்கிரீட்டுக்கான தேவையான க்யூப்ஸ் வந்து மோல்டில் வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இது வந்து க்யூப் மோல்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன சின்ன வீடுங்க இந்த மாதிரி கட்டுறீங்க அப்படின்றப்போ இது வந்து தேவைப்படும். உங்களுக்கு வேணும்னா இது வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். டு என்ஷூர் ப்ராப்பர் நம்பரிங் ஆன் க்யூப்ஸ். அந்த க்யூப்ஸ் வந்து போட்ட பின்னாடி அதுக்கு செட்டிங் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து எழுதிருக்கணும். அது வந்து செக் பண்ணிக்கோங்க. டு செக் ஆல் ஜாயின்ட்ஸ் ஆர் என்ஷூர் தட் நோ ஸ்லரி ஃப்ளோஸ் ஃப்ரம் எனிவேர். காலமில் காங்கிரீட் போட்ட பின்னாடி அந்த ஜாயிண்ட்டில் எங்கேயாவது லீக் ஆகுதான்றது வந்து செக் பண்ணிக்கணும். லீக் ஆகாமல் இருக்கிறது அதற்கான ஃபோம் ஷீட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வச்சு ஃபில் பண்ணிக்கணும். அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் டு செக் ஃபார் த ரெக்யூர்டு காங்கிரீட் லெவல். காலம் காங்கிரீட் போடணும்னு நமக்கு தேவையான அளவு உயரம் வந்து நம்ம காங்கிரீட் போட்டிருக்குமா அப்படின்றத கூட செக் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து டு செக் தி ப்ளம் அண்ட் சப்போர்ட். இதுதான் மெயின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா காங்கிரீட் போட்ட பின்னாடி அந்த ப்ளம் வந்து செக் பண்ணிக்கணும். சப்போர்ட் எங்கேயாவது மிஸ் ஆகிருக்கா இல்லை எங்கேயாவது விழுந்திருக்கான்றதை பார்த்துக்கணும். காலம் வந்து ப்ளம் செக் பண்ணால் தான் அந்த காலம் வந்து 90 டிகிரி கரெக்டாக இருக்கான்றது வந்து நீங்கள் சரி பார்த்துக்கணும்.